முருகன் தெய்வானை கொண்டு திருக்கல்யாணத்தை நாமெல்லாம் நடத்தி வைக்கிறோம். நம்முடைய அறமடமானது தேவேந்துகுல வேளாளர் அறமடம் என்பது இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து அறமடம் இருக்குது. அந்த மாதிரி யாருக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு. நமக்கு வந்து தெய்வானை மறுவீடு வருத நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் அது நடக்கிறது. இப்போ தான் வந்து அது நடந்து முடிஞ்சிருக்கு அந்த திருவிழா. ஆனால் இப்போ அந்த திருவிழாவிலே நமக்கு ஒரு சங்கடம் இருக்குது. இப்போ நடத்துகிறவங்க நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக வந்து அது ஒரு ஒப்புக்கு நடத்துகிறாங்க. எனவே விழா கமிட்டியாளர்கள் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு தாழ்மையான ஒரு கருத்தை, நீங்கள் அப்படி ஒப்புக்கெல்லாம் நடத்தாதீங்க, இல்லை நடத்தாமல் விட்டுருங்க. அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா நடத்துனா அதை செழுமையாக நடத்தணும். இப்போ நீங்களாம் கோயம்புத்தூர் அன்னூர்லாம் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் தேவேந்திர வேளாளர் மடத்துக்கு தனித்தனியாக வரும்போது யானையில் வெள்ளை யானையில் தனித்தனியாக வருவாங்க. அப்படி வரும்போது 2 பேரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க. தேவேந்திர வேளாளர் மடத்தில் அங்கே மடத்தில் வச்சு தான் 2 பேர்த்துக்கும் திருமணம் நடக்கும். தாலியை வந்து நாம் தங்கத்தாலான தாலியை நாம் தான் செஞ்சு கொடுப்போம். நம்ம கொடுக்குற தாலி தான் அந்த வந்து பார்வதி கழுத்தில் கட்டுறாங்க. கெட்டி நம்ம மடத்தில் எல்லாத்துக்கும் வந்தவங்களாம் கல்யாண சாப்பாடு எல்லாத்துக்கும் தாலி கொடுக்குறாங்க. எப்படி தனித்தனியாக வாகனத்தில் வந்தாங்களோ போகும்போது 2 பேரும் ஒரே யானையில் சிவனும் பார்வதியும் ஏறி செல்கிறாங்க. அப்படி அதுதான் கல்யாண நிகழ்வு, மறுபடி நிகழ்வு. ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க பாருங்களா, அது அப்படி அது வந்து சும்மா ஒப்புக்கு செப்பு நடத்துகிறீங்க. சாமி வெளியவே நின்றுக்கிறது. சரி, இனி வந்து ஒரு பேருக்கு உருமா கட்டிட்டு அது வந்து அது ஒரு நிகழ்ச்சியே இல்லை. ஆனால் இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணில் இருந்து இதை நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்படி விழாவே நடத்தாங்க, எப்படி நடத்தணும்னு கேளுங்க. இல்லை ஏற்கனவே நடத்துகிற அந்த ஊர்களில் நம்ம உறவுகள் எப்படி நடத்துகிறாங்கன்றத போய் பாருங்கள். பார்த்துட்டு அது மாதிரி செய்யுங்க. அரசாங்கம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் அப்படியே அந்த விழாவை வந்து சுருக்கி இன்றைக்கி ஒரு சாஸ்திரத்துக்கு சும்மா வந்து ஒரு மாலையை போட்டு மாலையும் துண்டையும் கட்டிவிட்டால் போதும்னு நினைக்கிறீங்க. அது நம்ம பண்பாட்டு அடையாளமே கிடையாது.